இன்றைக்கி நம்ம பட்டி தான் வந்து போன வீடியோவில் வந்து பேக் பார்ட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு டாட் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ப்ளவுஸ்க்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு பெல்ட்டு பட்டி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ரெண்டு மெயின் தான் கிடச்சிது. மெயின் கிளாத் 2 கிடச்சிது. ப்ளவுஸோட கிளாத்து அது ப்ளவுஸ் இல்லை, வேஷ்டி தான். கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வேஷ்டி தான் கட் பண்ணி நான் ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் வயசானவங்க போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் பெல்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து 6 கிளாத் வேணும். 6 வேணும். 2 வந்து மெயினில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2 கிடைக்கும். எல்லா ப்ளவுஸ்க்குமே எப்படியும் 2 கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வேறு ஏதாவது கிளாத்லேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்னோடய வீட்டில் இருந்த வேஸ்ட் கிளாத் வச்சு அதில் 4 கிளாத் எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸோடது வந்து 2. இது ப்ளவுஸ் தான். என்னதான் இது வேஷ்டிக்காராக இருந்தாலும் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? இப்போ இது எப்படி பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 3 கிளாத்து ஒரு பெல்ட்டுக்கு தேவை. இது ஏன் இவ்வளோ பெரிய கிளாத் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு லைனிங் உள்ளே கொடுக்குற கிளாத்து, நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் வைக்கணும். அடுத்து வந்து இன்னொரு லைனிங் கிளாத். ஆர்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள லைனிங் கிளாத், அப்புறம் மெயின் கிளாத், அப்புறம் ஒரு லைனிங் கிளாத். இப்படி தான் வச்சு இங்கேருந்து என்ன பண்ணோம், கம்பல்சரி 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். இந்த கிளாத்தோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 6 இன்ச் இருக்கும். 6 இன்ச்சுக்கு நம்ம பெல்ட் இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும், நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அதனால் கிளாத் வந்து 1.5 மீட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு வரணும். அதே போல் இன்னொன்று வச்சுருக்கேன் நான். இன்னொரு பெல்ட் பார்ட்டையும் வச்சு அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுறதில் அதே போல் 1.5 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கணும். ஒரு நிமிஷம். கட் பண்ணி எடுத்துட்டா 2 பார்ட் இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்ணணும், ஒரு பார்ட் எடுத்து இப்படி திருப்பி விடணும். இப்படி திருப்பி இந்த எட்ஜில் ஒரு தையல் போடணும். இதே மாதிரி இன்னொரு கிளாத்லேயும் போட்டுக்கோங்க. ஒரு ஃபேப்ரிக்கை திருப்பிட்டு எட்ஜில் தையல் போடணும். இது நல்லா இப்படி இழுத்து தையல் போடணும். என்னால் இழுத்து போட முடியல, ஒயர் பாக்ஸ் இல்லைனால இப்படி வச்சு தைச்சிட்ருக்கேன். நீங்கள் நல்லா இழுத்து போடுங்க. நல்லா இப்படி இழுத்து இப்படி போடுங்க. இந்த கார்னரில் எட்ஜில் போடுங்க. த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அகைன் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ளவுஸுக்கு மேலே வந்துடும். இந்த 2 கிளாத்துமே உள்ளே போயிடும். ஒரு 1 இன்ச்சுக்கு சும்மா இந்த தையல் போட்டாலும் போடலாம், ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் மடித்து தையல் போட்டுக்கிறேன்.
இந்த எட்ஜில் தையல் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு போட்டதில்லை, அதனால் நான் போடலை. இவ்வளோ தான் 2 பக்கமும். இப்போ இதை ஆப்போசிட் வச்சு நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் பார்ட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிட்டால் தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இது நம்ம தைச்ச பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்ட்ரு எப்படி ஜாயின் பண்ணணும்னா பேக்கை நல்ல பக்கம் திருப்பி போட்டுட்டு ஃப்ரண்ட் என்ன பண்ணணும், கெட்ட பக்கம் வச்சுக்கணும். ஐ மீன் டாட் தெரிகிற பக்கம் நீங்கள் இப்படி போட்டுட்டு, இது வந்து இந்த இடத்துல நீங்கள் தையலுக்கு விட்டுருப்பீங்க 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச் நீங்கள் இப்படி இங்கே தையல் போட்டிங்க அப்படின்னா திருப்பும்போது உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே வந்து நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம் வந்துடும், இதுவும் நல்ல பக்கம் வந்துடும். இப்படி ஒரு இந்த பக்கம் ஒரு பார்ட்டு, இந்த சைடும் அதே போல் சேம் பார்ட் வச்சு தச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேக் சைடு. இதில் என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட்டு பேக் வந்து நல்ல பக்கம், ஃப்ரண்ட் வந்து கெட்ட பக்கம், ஐ மீன் டாட் இருக்கிற பக்கம். நல்லா இப்படி கார்னராக வச்சுக்கேன். இந்த சைடு 4 இன்ச் வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த சைடு ஆனால் நெக்கு சைடு வந்து ஒரே மாதிரி வரணும். ஆனால் இந்த ப்ளவுஸில் பிரச்சனை இல்லை, 4 இன்ச் கிட்ட வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து 2 பக்கம் இந்த சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம், இந்த சைடு நெக் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம். நம்ம மார்க் பண்ண மார்க் இருக்குல்ல, அப்படியே என்ன பண்ணோம், அதில் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் பிரிஞ்சு வராது. ஜாயின் பண்ணியாச்சு. அதே போல் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறேன். எந்தளவு தையலுக்கு அங்கே விட்டுருக்கோமோ 1/2 இன்ச்சா 1/4 இன்ச்சா எந்தளவு விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு தான் பிடிக்கணும். அதை விட கம்மியாகவோ அதிகமாகவோ பிடிச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸில் கொஞ்சம் மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து வரும். பாதி ப்ளவுஸ் நம்ம முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்கு ஜாயின் பண்ணியாச்சு, டாட் பிடிச்சாச்சு. இப்போ இருக்கிற இந்த கேப்பை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பட்டி கொடுத்து. இதுக்கும் பேக் சைடுக்கு இருக்கிற கேப்பு, ஓகேவா? இப்போ இந்த கேப் எவ்வளோ வருதுன்னு நம்ம டேப் எடுத்து மெஷர் பண்ண போகிறோம். நல்லா இந்த கப் ஷேப்பை இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஷோல்டர் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடம் நம்ம 4 இன்ச்சு குடஞ்சி எடுத்தோம், அந்த குடஞ்சி எடுத்த அளவு கரெக்டாக இருக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த கப் ஷேப்பை நல்லா எடுத்து விட்டுருங்க. ஒரு பக்கம் மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதும், இன்னொரு பக்கம் கரெக்டாக தான் இருக்கும். 2 பக்கமும் அளவு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு பக்கம் கப் ஷேப் இப்படி எடுத்து விட்டு இந்த சைடு இப்படி விட்டுட்டு இங்கே பேலன்ஸ் எவ்வளோ வருது கீழே இப்படி இழுத்து விட்டுட்டு ஒரு டேப் எடுத்து பேலன்ஸ் இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து 3.25 வருது. இந்த இடம் வந்து 3க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இது கூட தையலுக்கு சேர்த்து எடுத்தேன் அப்படின்னா 3.25 வரும். இங்கே வந்து 3.5 எடுப்பேன். ஒரு பாயிண்ட் தானே இருக்குது, அப்போ 3.25 அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா தையலுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டு இப்போ இது அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம முடித்தோம்ல,
இந்த பாட் எடுத்து போட்டுக்கலாம். ஆப்போசிட் பக்கமாக போடணும். எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒயிட்டும் மேலே வர மாதிரி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது சைஸ் பண்ணிக்கலாம். இப்படி வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ அளவு எடுத்தோம், 3.25 தையலுக்கு சேர்த்து 3.25 3.5 இருந்தது, 3.25 தையலுக்கு 1/4 இன்ச்சு. நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கணும், 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம இங்கே தையலுக்கு விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து 3க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருந்தது, அதனால் இந்த சைடு வந்து 3.25 வைக்கிறேன். 3.25 வச்சுட்டு இது அப்படியே ஒரு போட் மாதிரி சென்டரில் மட்டும் லைட்டாக இங்கே மட்டும் இதோட பாயிண்ட் வந்து லைட்டாக இப்படி குறையணும். மார்க் பண்ணுறது தெரியுதா? அவ்வளோதான். போட் மாதிரி இருக்குங்களா, அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது ஒரு இதுக்கு வச்சு பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம். நீங்கள் இதே கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. என்கிட்ட கிளாத் இல்லை, அதனால் நான் வேறு 2 கலர் எடுத்து போட்டிருக்கேன். அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. உள்ளே தானே போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு அப்படியே என்ன பண்ணணும், தையல் போடணும். நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதை வந்து கரெக்டாக போட்டுடணும் தையலுக்கு. தெரியுதா? இதை எப்படி தைக்கணுன்ட்டு காமிக்கிறேன் வாங்க.